வணக்கம். இன்றைய செய்திகளில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையிலிருந்து 770 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள புயல் சின்னம் இன்று இரவுக்குள் புயலாக மாறும் என கணிப்பு. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த அறிவிப்பு நாளை மாலை வெளியிட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். சிறுபான்மையினரின் வாக்குகளை நீக்கி வெற்றி பெற்றுவிடலாம் என்ற அதிமுக பாஜகவின் தப்பு கணக்கு தமிழ்நாட்டில் எடுபடாது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மக்களுடன் களத்தில் நின்று திமுக எதிர்கொள்ளும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எந்தவித கட்டுமான பணிகளையும் அனுமதிக்க கூடாது. தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் சுற்றுவட்டாரத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. நாளை சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். கும்பகோணம் அருகே விளைநிலங்களில் 20 நாட்களாக வடியாத மழைநீர். 25 ஏக்கர் பயிர்கள் அழுகும் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் கவலை. நெல் ஈரப்பதம் குறித்து தமிழ்நாட்டில் 2வது நாளாக ஒன்றிய குழு ஆய்வு. ஒரு வாரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என அதிகாரிகள் தகவல். கபடி போட்டியில் தங்கம் வென்ற கார்த்திகா, அபினேஷுக்கு தலா 25 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிப்பு. எளிய பின்புலங்களில் இருந்து சாதிக்கும் வீரர்கள் வெற்றியில் தமிழ்நாடு பெருமை கொள்கிறது என முதலமைச்சர் நெகிழ்ச்சி. கபடி வீராங்கனை கார்த்திகாவுக்கு கண்ணகி நகரில் உற்சாக வரவேற்பு. குதிரை வண்டியில் ஊர்வலமாக சென்ற வீராங்கனைக்கு பொதுமக்கள் வாழ்த்து. அதிமுக கூட்டணிக்கு வருவதுதான் விஜய்க்கு நல்லது என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. விஜய் வராவிட்டால் தங்கள் கூட்டணிக்கு ஓட்டு சதவீதம் குறையும் என்றும் விளக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணியை உருவாக்குவேன் என ராமதாஸ் உறுதி. கூட்டணி தொடர்பாக நல்ல செய்தி வரும் என்றும் பேட்டி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். முதலமைச்சருக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. திருச்செந்தூரில் நாளை மாலை கோலாகலமாக நடைபெறவுள்ள சூரசம்ஹாரம். லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவதால் பாதுகாப்பு தீவிரம். விடுமுறை தினத்தை ஒட்டி உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை கண்டு உற்சாகம். பேச்சிப்பாறை அணையில் உபரி நீர் திறப்பால் வெள்ளப்பெருக்கு. தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் கரை புரளும் ட்ரோன் காட்சி. மகாராஷ்டிரா பெண் மருத்துவரின் மரணம் பாஜக ஆட்சியின் கொடூர முகத்தை காட்டுகிறது. யாரிடம் நீதியை எதிர்பார்ப்பது என்று ராகுல் காந்தி கேள்வி.
பீகாரில் 2 மடங்கு ஊதிய உயர்வு உட்பட உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசிய தேஜஸ்வி. முதியவர்கள், கணவரை இழந்த பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் சிறுபான்மையினர் மற்றும் பெண்களின் வாக்குகளை நீக்கி வெற்றி பெற்று விடலாம் என்ற அதிமுக பாஜகவின் தப்பு கணக்கு தமிழ்நாட்டில் எடுபடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் திமுகவினருக்கு கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பெயரில் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டது போல் தமிழ்நாட்டிலும் அதே குறுக்கு வழியை பின்பற்ற ஒன்றிய பாஜக அரசு தனது கைப்பாவையாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்த முயற்சி செய்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பட்டியல் இனத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் உள்ளிட்டவர்களின் பெயர்களை சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மூலமாக வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டால் வெற்றி பெற்றுவிடலாம் என்ற அதிமுக பாஜகவின் தப்பு கணக்கு தமிழ்நாட்டில் எடுபடாது என கூறியுள்ள மு.க.ஸ்டாலின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை சட்ட ரீதியாகவும் மக்களுடன் களத்தில் நின்றும் திமுக எதிர்கொள்ளும் என்று உறுதியுடன் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு ஏற்பட்ட இயற்கை பேரிடர் காலங்களில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சென்று எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களையும் சந்தித்து துணை நின்றதாக சுட்டிக்காட்டியுள்ள மு.க.ஸ்டாலின் தற்போதுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் பருவமழை காலத்திலும் அரசியல் களத்தில் ஏதாவது அறுவடை செய்ய முடியுமா என்பது போல் செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். நெல் மூட்டைகள் கொள்முதல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னவையெல்லாம் புழுகு மூட்டைகள்தான் என்பதை திமுக அரசின் செயல்பாடுகள் நிரூபித்துவிட்டன என்றும் பொய்களையும் அவதூறுகளையும் புறந்தள்ளி தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றுவோம் என்றும் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடர்பாக விவாதிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக கூட்டணியில் அதிமுக நீடிக்குமா என்பதே கேள்விக்குறிதான் என தெரிவித்தார். உடனடியாக தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை மாண்புமிகு முதல்வர் கூட்ட வேண்டும். அதிமுக, திமுக தலைமையிலான அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஓரணியில் திரண்டு நின்று இந்த எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் மிகவும் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்து கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்கள் இந்த அவதூறுகளை பரப்புகிறார்கள், விமர்சனங்களை பரப்புகிறார்கள், எங்களை குறிவைத்து அரசியல் செய்கிறார்கள். எப்படியாவது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். அதற்கு ஒருபோதும் திமுக தலைமையிலான கூட்டணி இடம் கொடுக்காது. பாஜக கூட்டணிக்கு நடிகரின் கட்சி இழுக்கப்படுதா? பாஜக இன்னும் கூட்டணியை அமைக்கவில்லை, போராடி கொண்டிருக்கிறது. அதிமுகவே பாஜகவோடு நீடிக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஆகவே அவர்கள் முதலில் ஒரு கூட்டணியை அமைக்கட்டும், அதன் பிறகு கருத்து. அதிமுக கூட்டணிக்கு வருவதுதான் விஜய்க்கு நல்லது என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விஜய் வராவிட்டால் அதிமுக கூட்டணிக்கு வாக்கு சதவீதம் மட்டுமே குறையும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். விஜய் அவர் ஒரு ஸ்டார் நடிகர், அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, அதை மறுப்பதற்கு கிடையாது. அவருடைய நடவடிக்கைகள் குழந்தை முதல் பெரியவர் வரை அத்தனை பேரை கவர்ந்திருக்கிறது. அதெல்லாம் ஓட்டாக மாற வேண்டும் சொன்னால் பயிற்சியுள்ள பயிற்சியாளர்கள் அவருக்கு தேவை. அந்த பயிற்சியாளர்களாகத்தான் அதிமுக நிர்வாகிகள் இருப்பார்கள். ஆகவே கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு நல்லது, வரவில்லை என்று சொன்னாலும் அதிமுக எந்த கருதலும் கிடையாது. அதிமுக ஓட்டு சதவீதம் கொஞ்சம் குறைமே ஒழிய வெற்றியினுடைய விளிம்பிலிருந்து அதிமுக ஒருபோதும் இறங்கி வராது. நிச்சயமாக அதிமுக ஆட்சி தான் வரப்போகிறது. வந்தால் 220 சீட்டு அதிமுக, வரலன்னா 150 சீட்டு அதிமுக. இதுதான் விஜய் வருவார் நம்பிக்கை இருக்கா சார்? வருவார். வருவது அவருக்கு நல்லது, வருவது அவருக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. இது எனது கருத்து. அவர் வர வேண்டும், வராமல் தனியாக நிற்பது என்பது அவருடைய முடிவு. ஆசிய ஜூனியர் கபடி விளையாட்டில் கைப்பற்றிய தங்க பதக்கத்துடன் சென்னை வந்த கார்த்திகா மற்றும் அபினேஷுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இருவருக்கும் அரசு சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கௌரவித்தார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கபடி சாம்பியன்ஷிப் பஹ்ரைனில் நடைபெற்றது.
இதில் கலந்து கொண்ட இந்திய சிறுமியர் அணி இறுதிப் போட்டியில் ஈரான் அணியை வீழ்த்தி தங்கப் பதக்கத்தை கைப்பற்றியது. அணியின் துணை கேப்டனாக செயல்பட்ட சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா அபாரமாக திறமையை வெளிப்படுத்தி வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தார். பதக்கத்துடன் சென்னை திரும்பிய கார்த்திகா மற்றும் தங்கம் வென்ற இந்திய ஆண்கள் அணியில் இடம் பிடித்த மன்னார்குடியை அடுத்த வடுவூர் கிராமத்தை சேர்ந்த அபினேஷ் மோகன்தாஸ் ஆகிய இருவருக்கும் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. கண்ணகி நகருக்கு பெருமை சேர்த்துள்ள கார்த்திகா அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தந்தை ரமேஷ் சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார். இவரது தாய் சரண்யா தூய்மை பணியாளராக இருந்து தற்போது ஆட்டோ ஓட்டி கார்த்திகாவை புகழின் உச்சிக்கு கொண்டு வந்துள்ளார். என்னோட பெரிய கனவு எங்க கோச் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப என்னை பிறந்ததுலேருந்தே வளர்த்த மாதிரி இருக்கு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எங்கள் அப்பா அம்மாவே எங்கள் கோச் தான் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. பிடி சார், பாஸ்கரன் சார், பிடி சார் ரொம்ப உறுதுணையாக இருந்து எனக்காக நிறைய லீவ் வாங்கி கொடுப்பாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸுக்கெலாம் அனுப்பி வைப்பாங்க. அதனால் எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது எனக்கு. அண்டர் 18 நேஷ்னல்ஸ் வின் ஆனோம். அப்போ சார்லாம் சொன்னது இது வந்து உனக்கு 100% மெரிட்டில் கிடச்சிது, அதனால் நீ உன்னுடைய ஃபுல் பெஸ்ட்டு கொடு, யாரும் அந்த மாதிரி காசு தராங்க அப்படி இது எதுவுமே நீ வந்து இது பண்ணாதீங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட மெரிட் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கான்ஃபிடென்ட்டாக அனுப்பிச்சாங்க என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன். அது எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. கைப்பற்றிய தங்க பதக்கத்துடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து இருவரும் வாழ்த்து பெற்றனர். அப்போது அரசு சார்பில் இருவருக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி அவர் கௌரவித்தார். துணை முதலமைச்சரும் இருவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். பைசன் காளமாடனில் கண்ட மணத்தி கணேசன் தொடங்கி இன்று அபினேஷ், கார்த்திகா வரை எளிய பின்புலங்களிலிருந்து சாதிக்கும் ஒவ்வொரு வீரரின் வெற்றியிலும் தமிழ்நாடு பெருமை கொள்வதாக முதலமைச்சர் வாழ்த்தியுள்ளார். முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் மிகவும் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்து கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்கள் இந்த அவதூறுகளை பரப்புகிறார்கள், விமர்சனங்களை பரப்புகிறார்கள், எங்களை குறிவைத்து அரசியல் செய்கிறார்கள். எப்படியாவது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். அதற்கு ஒருபோதும் திமுக தலைமையிலான கூட்டணி இடம் கொடுக்காது. பாஜக கூட்டணிக்கு நடிகரின் கட்சி இழுக்கப்படுதா? பாஜக இன்னும் கூட்டணியை அமைக்கவில்லை, போராடி கொண்டிருக்கிறது. அதிமுகவே பாஜகவோடு நீடிக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஆகவே அவர்கள் முதலில் ஒரு கூட்டணியை அமைக்கட்டும், அதன் பிறகு கருத்து. சார், அரசியல் விமர்சகர்கள் வந்து தாவேகா வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க சார், உங்களுடைய அபிப்பிராயம்? அது என்ன தாக்கம் என்பதை தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தெரிந்து கொள்வோம். இப்போதைக்கு அவர்கள் திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஒரு அணியாகவே திரளவில்லை, குதிரைகளாகத்தான் சிதறி கிடக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள். எனவே திமுக கூட்டணிக்கு தாவேகா உள்ளிட்ட கட்சிகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. விஜய் அவர் ஒரு ஸ்டார் நடிகர், அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, அதை மறுப்பதற்கு கிடையாது. அவருடைய நடவடிக்கைகள் குழந்தை முதல் பெரியவர் வரை அத்தனை பேரை கவர்ந்திருக்கிறது. அதெல்லாம் ஓட்டாக மாற வேண்டும் சொன்னால் பயிற்சியுள்ள பயிற்சியாளர்கள் அவருக்கு தேவை. அந்த பயிற்சியாளர்களாகத்தான் அதிமுக நிர்வாகிகள் இருப்பார்கள். ஆகவே கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு நல்லது, வரவில்லை என்று சொன்னாலும் அதிமுக எந்த கருத்திலும் முடியாது. அதிமுகவுடைய தலைமையில் உள்ள கூட்டணியில் விஜய் அவர்கள் வருவது என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும், எதிர்கால அரசியலுக்கு அவர் ஒரு பாதுகாப்பாகவும் நிச்சயமாக அமையும். அதுதான் அவருக்கு நல்லது. அவர் அதை நல்ல முடிவு எடுப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதற்காக நான் அழைக்கவில்லை, வந்தால் வரவேற்போம். ஒன்றிய அரசு மட்டும் இதெல்லாம் சரியாக கொண்டு வருதா? ஏதாவது நான் எழுப்புறது ஒரு ஓரத்திலிருந்து எளிய மகனால் நீ கடத்தி விட்டுட்டு போகிற, நீ பணம் செல்லாதுன்னு ஒரு நிலைப்பாட்டு எடுத்தில்ல, அதில் வென்றிருக்கியா? பணம் செல்லாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு 50 நாளில் உங்களெல்லாம் சொர்க்கத்தில் ஒண்டி வைக்கிறேன்னு சொன்ன ஆள் யார்? செத்து போய் பல ஆயிரம் பேர் சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய அவன் நரகத்துக்கு போனானா சொர்க்கத்துக்கு போனான்னு தெரியாது. ஏதாவது சாதிச்சில்ல. நீங்கள் சொன்னது
ஊழல் லஞ்சம் ஒழியும். நீங்கள் அறிவார்ந்த பெருமக்கள் என்னுடைய செவியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களே கேளுங்க. ஊழல் லஞ்சம் ஒழியும். நீங்கள் ஒளிஞ்சிருந்தா எதுக்கு இடி ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடு போடுற? பதில் இருக்கா அவன்கிட்ட? இல்லை இல்லை. இந்த தீவிரவாதம் ஒளிஞ்சிரும்னா புல்வாமா மாவட்டத்திலையும் பகல்காமிலையும் தாக்குதல் எதுக்கு நடந்துச்சு? அப்போ ஒழியலை. அப்போ நீ பொய் சொல்லி ஏமாத்திட்ட. அப்போ என்ன பண்ணணும்? வருத்தம் தெரிவிக்கணும் நாட்டு மக்கள்கிட்ட. உலக வங்கி சொல்லுது இந்தியாவின் பொருளாதார பின்னடைவுக்கு வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாதுன்னதும் பண மதிப்பிழப்பும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் சொல்லுது. ரெண்டையும் கொண்டு வந்த பெருமக்கள் அதுக்காக வருந்தீங்களா? சரி, ஜிஎஸ்டியை கொண்டு வந்தீங்க, பிறகு எதுக்கு உட்காந்து ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வரும்போதெல்லாம் வரியை குறைக்கிறீங்க? எதுக்கு குறைக்கிறீங்க? குறைக்க சொன்னது யார்? ஏன் குறைக்கிறீங்க? மக்களை பாதிக்குது. பாதிக்கிற வரியை நீங்கள் கொண்டு வந்த அறிவு இருந்தால் கொண்டு வந்திருப்பியா? மக்களை பாதிக்கும்னு தெரிகிற ஒரு வரியை, குடிகளை பாதிக்கிற ஒரு வரியை ஒரு ஆட்சியாளன் செய்தால் அவன் ஆட்சியாளனா அநீதியாளனா? சொல்லுங்க. நீ என்ன யோக்கியதை உனக்கு இருக்குது அடுத்தவனை குறை சொல்ல? நீ கொண்டு வந்த சட்டத்தில் எது சரியாக இருந்திருக்கு? ஏன்னா தண்ணிக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்கக்கூடாது. தண்ணிக்கு வாக்கு இருக்கான்னு இல்லை, நாக்கு இருக்கிற எல்லாருக்கும் வாக்கு இருக்கு. வாக்கு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தாகம் இருக்கு. அதான் தண்ணீரின் மாநாட்டுக்கு வரும்போது தண்ணி குடிக்காம வா, நான் பேசுகிற அர்த்தம் உனக்கு புரியும்னு சொன்னேன். எப்படி இருக்கீங்க ஐயா? விளங்குதா? அதான் நெல் ஈரப்பதம் குறித்து 2வது நாளாக தமிழ்நாட்டில் ஒன்றிய குழு ஆய்வு செய்த நிலையில் ஒரு வாரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை ஏற்று ஒன்றிய அரசு 3 ஆய்வுக்குழுக்களை அனுப்பி வைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செம்பேட்டையில் உள்ள கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட ஒன்றிய குழு நெல்லின் ஈரப்பதம் குறித்த விவரங்களை கேட்டறிந்தது. பின்னர் ஆய்வுக்காக நெல்மணிகளை குழுவினர் எடுத்துச் சென்றனர். பொன்னேரி அடுத்த நத்தம் கிராமத்திலும் ஆய்வு மேற்கொண்டனர். ஒவ்வொரு சாம்பிள் எடுங்க, ஒவ்வொரு இடமா எடுங்க. சர்க்கிள் மேல நீ போயிட்டு பாஸ்கர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆலக்குடி கொள்முதல் நிலையத்தில் ஒன்றிய குழு ஆய்வு செய்தபோது விரைந்து அறிக்கை சமர்ப்பித்து உரிய அறிவிப்பு வெளியிட வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தினர். பார்வையிட வரவங்கள்ட்ட எங்களுக்கு இந்த வருஷம் முழுமையான நிபந்தனை இல்லாமல் ஈரப்பதத்தை தளர்த்தி தரணுங்கிற கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஏன்னா எப்போ வேணாலும் மழை வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் 2 மாதம் இருக்குது. நவம்பர் டிசம்பருங்கிறது கடுமையான கனமழை இருக்கிற காரணமாக இருக்குது. அதில் ஈரப்பதத்தை முற்றிலும் தளர்த்தணுங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறோம். திருச்சி மாவட்டத்திலும் ஒன்றிய குழுவினர் ஆய்வு செய்தனர். வாழடை நெல் கொள்முதல் நிலையத்தில் எடுத்த நெல் மாதிரிகளை ஈரப்பதத்தை கண்டறியும் இயந்திரத்தில் வைத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். எதுல வரும்? இங்க இந்த டிஸ்ப்ளே ஒரு போட்டோ ஒன்று எடுத்து ஃப்ரீயா இருக்கும்போது என்ன சார்? நம்ம பிளேட் தான். இதெல்லாம் நம்ம பிளேட் தான். அப்படி இருக்கு. பிளேட்டை பார்த்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கல்லாக்கோட்டை என்ற பகுதியில் ஒன்றிய உணவுத்துறை இணை இயக்குநர் RK ஷாகி தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஒரு வாரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மாய்ச்சர் ரிலாக்ஸேஷனுக்காக தான் இந்த டீம் வந்திருக்கிறாங்க. மாய்ச்சர் செக் பண்ணுறதுக்காக சாம்பிள்ஸ் எடுத்துருக்கிறோம். மாய்ச்சர் செக் பண்ணிவிட்டு ரிசல்ட் சொல்லுவாங்க என்னென்னு. திருப்திகரமாக இருக்குது. ரிப்போர்ட்டு வித்தின் வீக்கில் பண்ணிடுவாங்க. 1 வீக்கில். இல்லை ஆக்சுவலாக இப்போ இந்த 2 டேஸில் நமக்கு ரெயின் குறைஞ்சதுனால மாய்ச்சர் வந்துட்டு 20 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நெல்லின் ஈரப்பதத்தை அதிகரிப்பதோடு கொள்முதல் காலத்தை நீட்டிக்க வேண்டும் எனவும் ஒன்றிய குழுவிடம் விவசாயிகள் வலியுறுத்தினர். திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 42 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்திருப்பதாகவும் கடந்த அதிமுக ஆட்சியை விட 2 மடங்கு அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் நெல் கொள்முதலில் புதிய சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் சராசரியாக 22,70,293 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் திமுகவின் 4 ஆண்டு ஆட்சியில் சராசரியாக 42,61,386 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. நாள்தோறும் 2 மணி நேரம் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்படுவதுடன் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கொள்முதல் நடைபெறுவதாகவும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது.
தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய் வழங்கியதுடன் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அதிமுகவின் 10 ஆண்டு ஆட்சியில் 1.36% இருந்த வேளாண் வளர்ச்சி திமுக ஆட்சியில் 5.66% அதிகரித்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. சன்னரக மற்றும் பொது ரக நெல்லுக்கான விலையை உயர்த்தி வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஆண்டு பருவமழைக்கு முன்பாகவே, அதாவது வழக்கத்தை விட 1 மாதம் முன்பாகவே நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டுள்ளதையும் அரசின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17% இருந்து 22% உயர்த்த வேண்டும் என முதலமைச்சர் வைத்த கோரிக்கையை ஏற்று ஈரப்பதத்தை ஆய்வு செய்ய வல்லுநர் குழுவை ஒன்றிய அரசு அனுப்பியுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படாமல் இருக்க திமுக பாதுகாத்து வருகிறது என்பதே நிதர்சனமான உண்மை என்றும் தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் அரசு பெண் மருத்துவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை பாஜக தலைமையிலான ஆட்சியின் நிறுவனமயமாக்கப்பட்ட படுகொலை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சதாரா மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வந்த பெண் மருத்துவர் ஒருவர் கடந்த 23ஆம் தேதி தங்கும் விடுதி ஒன்றில் இறந்து கிடந்தார். தன்னை பாலியல் வன்கொடுமை செய்த காவல் உதவி ஆய்வாளர் கோபால் பதானே, மனரீதியாக துன்புறுத்திய மென்பொருள் பொறியாளர் பிரசாந்த் பங்கர் ஆகியோரே தனது மரணத்திற்கு காரணம் என்று குறிப்பிட்டு 4 பக்க தற்கொலை குறிப்பு ஒன்றை அவர் எழுதி வைத்திருந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பெண் மருத்துவரின் மரணம் பாஜக ஆட்சியின் மனிதாபிமானமற்ற மற்றும் உணர்ச்சிகள் இல்லாத கொடூர முகத்தை வெளிப்படுத்துவதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மற்றவர்களின் துன்பத்தை போக்கிய மருத்துவர் ஊழல் நிறைந்த அதிகார நடைமுறையில் குற்றவாளிகளின் கொடூரத்திற்கு பலியாகியுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றவாளிகளிடமிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டியவர்களே அப்பாவி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டியுள்ள ராகுல் காந்தி, பாஜகவுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்கள் மருத்துவரை முறைகேட்டில் ஈடுபடவும் நெருக்கடி கொடுத்துள்ளனர் என்று புகார் தெரிவித்துள்ளார். அதிகாரத்தில் இருப்பவர்களே குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருக்கும்போது யாரிடம் நீதியை எதிர்பார்ப்பது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கல்வராயன் மலைப்பகுதியில் அதிக அளவில் ஆவின் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு உள்ளதால் உரிய விலை கிடைப்பதாக மகிழ்ச்சியடைந்துள்ள மலைவாழ் மக்கள் மானியத்துடன் கூடுதலாக கறவை மாடுகள் வாங்க வழிவகை செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்வராயன் மலைப்பகுதியில் அமைந்துள்ள 171 கிராமங்களில் சுமார் 75,000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். மானாவாரி பயிர்களை பயிரிட்டு பிழைப்பு நடத்தி வரும் இங்குள்ள மக்கள் மழை இல்லாதபோது மைசூரு, கேரளா, ஆந்திராவுக்கு கூலி வேலைக்கு செல்வது வழக்கம். ஆனால் அந்த நிலை தற்போது மாறியுள்ளது. கொட்டப்புத்தூர், மாவடிப்பட்டு, எருகம்பட்டு உள்ளிட்ட 10 மலைவாழ் கிராமங்களில் 10 ஆவின் பால் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை சில தனியார் நிறுவனங்கள் குறைந்த விலைக்கு பால் கொள்முதல் செய்து வந்த நிலையில் தற்போது ஆவின் கொள்முதல் நிலையங்கள் மூலம் உரிய விலை கிடைப்பதாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். நாங்கள் தனியாரில் தான் பால் ஊற்றிட்டு இருந்தோம். அது எங்களுக்கு போதுமானது அல்ல. அது ரேட்டும் கம்மியாக கிடைக்கும். அது இல்லாமல் பாயிண்ட் 26 பாயிண்ட் தான், 25 தான் வரும். இப்போ இந்த ஆவின் பால் வந்ததால் ஒரு 30, 35 பாயிண்ட், 32 பாயிண்ட் குறையலாமல் இருக்குது. ரேட்டும் எங்களுக்கு பரவாயில்ல. இப்போ ஆவின் பால் வந்ததால் எங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு இந்த மாட்டு பால் ஊற்றி அதில் ஒரு 10 ரூபா எங்களுக்கு போதுமான வசதி கிடைக்குது. ஆவின் கொள்முதல் நிலையங்களால் கூடுதலாக கறவை மாடுகளை வாங்கவும் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் அரசு மானியத்துடன் மேலும் சில கறவை மாடுகளை வாங்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது அவர்களது வேண்டுகோளாக உள்ளது. ஒரு மாடு தான் வச்சுருந்தோம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த ஊற்றுனதுனால நாங்கள் இன்னும் ஒரு மாடு சேர்த்து வாங்கிட்டோம். நீங்கள் கவர்மெண்ட்டு இன்னும் ஒரு 2 மாடு லோனு பிரிவேட்டில் கொடுத்தங்களா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் வெளியில் போகிற வேலை, மைசூர், கேரளா போகிற வேலையை நிறுத்திட்டு நாங்கள் இந்த வேலையை பார்ப்போம். மாட்டு வேலையை இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வாழ்வாதாரம் கூடுதலாக கிடைக்கும். பிரைவேட்டில் ஊற்றும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஊற்றினோன்னா ஓரளவுக்கு நல்லா இங்கே கொடுக்குறாங்க. 33, 34 நல்லா பாயிண்ட் போட்டு கொடுக்குறாங்க. எங்களுக்கு இங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாசானா காசு ஏற்றுறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. எங்களுக்கு மைசூர், கேரளா போய் அவங்க சம்பாரிச்சா கூட அவங்களால ஒன்றுமே முடியல. கை ஒடியுது, கால் ஒடியுது, ஆளும் வந்து அதில் வந்து செத்துடுறாங்க. எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு இங்கே கவர்மெண்ட்டு சொசைட்டி ஆவின் பால் வந்ததுலேருந்து எங்களுக்கு இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு மாட்டு லோனு கொடுத்து நீங்கள் அந்த இதில் இது பண்ணுங்கள். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி.
ஆவின் கொள்முதல் நிலையங்கள் மூலம் எழுத்தர், பால் அளவிடுதல் என வேலைவாய்ப்பும் கிடைத்திருப்பதால் தமிழ்நாடு அரசுக்கு மலைவாழ் மக்கள் மனதார நன்றி தெரிவித்து வருகின்றனர். சன் நியூஸுக்காக செய்தியாளர் ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.